guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம lead code 75 ல இருந்து 52nd problem தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம question என்ன and அதை எப்படி நம்ம solve பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு then வந்து Python solution பார்க்கலாம். Question உடைய title என்ன கொடுத்திருக்காங்கன்னா total cost to hire k workers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு medium level problem. என்ன சொல்லிருக்காங்கன்னா you are given 0 indexed integer array cost, அதாவது cost அப்படின்ற ஒரு integer array வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து 0 based index where cost of i is the cost of hiring ith worker அப்படின்னு சொல்லிருக்காங்க. You are also given two integers k and candidates அப்படின்னு இன்னும் ரெண்டு integers கொடுத்திருக்காங்க. We want to hire exactly k workers according to the following rules. அதாவது நம்ம வந்து k workers வந்து ஹையர் பண்ணணுமா, சோ இந்த ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத பொறுத்து நம்ம அந்த k workers வந்து ஹையர் பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. You will run k sessions and hire exactly one workers in each session. அதாவது அவங்க கொடுத்திருக்க k workers வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த k integer வரைக்கும் நம்ம வந்து லூப் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு செக்ஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு workers வந்து நம்ம எடுக்க போறோம். In each hiring session choose the worker with the lowest cost. அதாவது ஒவ்வொரு செஷன்லயுமே வந்து நம்ம workers எப்படி சூஸ் பண்ணனும்னா lowest cost இருக்கவங்கள தான் வந்து சூஸ் பண்ணனும் from either the first candidate's worker or the last candidate worker. அதாவது first candidateல இருந்தும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா லாஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். break the tie by the smallest index. For example, அதாவது எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க காஸ்ட் அப்படின்ற அந்த இன்டிஜர் அரே கொடுத்திருக்காங்க. இப்போ கேண்டிடேட்டோட சைஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம என்ன எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து எய்தர் we can take first 2, அதாவது ஃபர்ஸ்ட் 2 வந்து எடுத்துக்கலாம். அண்ட் 2ன்றது நான் எப்படி சொல்றேன்னா கேண்டிடேட்ஸ் கவுண்ட் வந்து 2 தான் கொடுத்திருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா லாஸ்ட் 2 வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ எய்தர் we can take before இல்லனா கடைசி வந்து end வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த செகண்ட் ஹையரிங் செஷன் you will choose first worker because they will have the same cost. அதாவது இந்த இடத்துல 3 2 7 7 1 2 அப்படின்னு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 எடுப்போம், லாஸ்ட்ல இருந்து 2 எடுப்போம். சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. சோ நம்ம எந்த 2 வந்து சூஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வரும். சோ அப்படி நம்ம இது மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கத சூஸ் பண்ணனும். பிகாஸ் இதோட இண்டெக்ஸ் தான் வந்து சின்ன இண்டெக்ஸா இருக்கும். சோ 0 1 2 3 4 5 அப்படின்றது இண்டெக்ஸா இருந்துச்சுன்னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1 அண்ட் இந்த 2 ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 5. சோ நம்ம எது லீஸ்டா இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இருக்க 2 தான் சூஸ் பண்ணனும். சோ அதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா if there are fewer than the candidates worker remaining, அதாவது in case fewer இருந்துச்சுன்னா இது செகண்ட் எக்ஸாம்பிள்ல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி a worker can only be chosen once, அதாவது அந்த worker வந்து ஒரு டைம் தான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. return the total cost வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணனும் to hire exactly k workers நம்ம ஹையர் பண்ற மாதிரி டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல காஸ்ட் அப்படின்ற ஒரு இன்டிஜர் அரே கொடுத்திருக்காங்க அண்ட் kன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ அண்ட் கேண்டிடேட்ஸ்ன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 டைம்ஸ் லூப் பண்ண போறோம். அதனால 3 workers வந்து நம்ம ஹையர் பண்ண போறோம். 4 வந்து நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 4 எடுப்போம், நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து 4 எடுப்போம். சோ இது மாதிரி 4 எடுத்து நம்ம வந்து லூப் பண்ண போறோம். சோ பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த காஸ்ட் அப்படின்ற இன்டிஜர் அரே வந்து எடுத்துக்கிறேன். k ஓட வேல்யூ 3 அண்ட் கேண்டிடேட்ஸ் வேல்யூ வந்து 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 3 workers நம்ம சூஸ் பண்ண போறோம். from the first and last 4 candidates எடுத்து அதுல இருந்து நம்ம எதில் கம்மியா இருக்கோ அந்த இது பேஸ் பண்ணி சூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா i equal to 0, iன்றது லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் j equal to 8, அதாவது end length of அந்த இன்புட் அரே -1 அப்படின்றது கொடுக்க போறோம். சோ இது வந்து ஜேன்றது எண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். சோ ரைட் எண்ட்ல இருந்து இது வந்து கவுண்ட் பண்ணும் அண்ட் லெஃப்ட் ரைட்னு ரெண்டு ஹீப் வந்து டிஃபைன் பண்ண போறேன். இந்த ரெண்டு ஹீப்புமே வந்து இனிஷியல் ஸ்டேட்ல வந்து எம்டியா தான் இருக்க போகுது அண்ட் டோட்டல் காஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். சோ டோட்டல் அப்படின்ற ஒரு வேல்யூ வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் இனிஷியல் செட்டப். பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்திருக்க இன்டிஜர் அரே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 அப்படின்றத எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்ச உடனே நான் அதை டிக் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 வேல்யூ எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 17 12 10 2 அப்படின்ற ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 வேல்யூவும் அண்ட் லாஸ்ட்ல இருக்க 4 வேல்யூஸ், அதாவது 2 11 20 அண்ட் 8 இந்த 4 வேல்யூஸும் எடுத்துக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹீப்ல இருக்கும், இது வந்து ரைட் ஹீப்ல இருக்கும். அதான் இடத்துல கொடுத்துருக்கேன் புஷ். இந்த வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட்ல வந்து நம்ம புஷ் பண்றோம் அண்ட் ரைட்லயும் அதே மாதிரி வேல்யூஸ் வந்து புஷ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம புஷ் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து அது அசெண்டிங் ஆர்டர் சார்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது லீஸ்ட் வேல்யூன்றதை கம்பேர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல 2, ஸோ இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இது மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எதுக்கு லீஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கோ அந்த 2 தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் லீஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து பிக் பண்ண போறோம். ஸோ பிக்
ஃப்ரம் தி லெஃப்ட் இந்த 2 வந்து அதாவது 2 less than or equal to 2 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து கண்டிஷன் ட்ரூ தான். பட் நம்மளுக்கு இந்த 2க்கு தான் வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ லெஸ் தெனாக இருக்கும். ஸோ அதனால இந்த 2 தான் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். பாப் 2 ஃப்ரம் லெஃப்ட், அதாவது இங்கே லெஃப்ட்ன்ற ஹீப்லன்ட்டு நம்ம 2 வந்துட்டு பாப் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். அண்ட் டோட்டல்ன்றதில் அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 அப்படின்ற வேல்யூ தான் நம்ம லீஸ்ட் வேல்யூன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அந்த லீஸ்ட் வேல்யூ வந்துட்டு நம்ம டோட்டலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு கேவோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. கேன்றது நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ், மொத்தம் 3 ரவுண்ட் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 2 ரவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி 2 டைம்ஸ் நம்ம லூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேவோட வேல்யூ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த இடத்துல 2 இருந்தது. ஸோ இப்போ வந்து 2 வந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்துட்டு லெஃப்ட்ல தான் இருக்கும், ரைட்ல வந்துட்டு இப்படி இருக்கும். இப்போ லெஃப்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு எது லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது இருக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது லீஸ்ட் வேல்யூவா இருக்கு. ஸோ 10ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எது வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ அந்த 2 வந்து டோட்டலில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டோட்டலில் ஒரு 2 இருக்கு. ஸோ அந்த 2ஓட இந்த 2 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 4 அப்படின்றது டோட்டல் வரும். இப்போ கேவோட வேல்யூ 2, அதாவது செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ 2 கம்ப்ளீட் ஆகி இன்னும் ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் ரிமைனிங் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2ஐயுமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் கே, அதாவது லாஸ்ட் லூப் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஸ்டில் ஒன் மோர் புஷ், அதாவது இன்னும் ஒரு டைம் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும், ரைட்டில் வந்துட்டு 8 இருக்கு. ஸோ இது ரெண்டு தான் ஸ்மாலஸ்ட் நம்பரு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது ஸ்மாலஸ்ட்னா 8 லெஸ் தென் வந்து 10. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது 8 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதனால நம்ம 8 வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ 8 வந்து ரைட் சைடில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு டோட்டல் வேல்யூவில் 4 இருந்துச்சு, அதாவது 2 + 2 அப்படின்னு இருந்தது டோட்டலில். ஸோ 4ன்றது இருக்குது. அந்ததோட இந்த 8 தான் வந்து கம்மியான வேல்யூ. அந்த 8 ஆட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து 12. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 1லேருந்து ரெடியூஸ் ஆகி 0 ஆகிடும். ஸோ டோட்டல் அவுட்புட் வந்துட்டு 12 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 51 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எல்லாமே என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இப்போ 52nd ப்ராப்ளமான டோட்டல் காஸ்ட் டு ஹையர் கே ஒர்க்கர்ஸ் தான். ஆல்ரெடி நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ சைட்லயே வந்துட்டு நான் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த கோடை வந்துட்டு என்னுடைய GitHub பேஜ்ல வந்துட்டு புஷ் பண்ணிருப்பேன். உங்களுக்கு அது வேணும், கோட் வந்து போத் பைத்தான் அண்ட் ஜாவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் ஹீப் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ மின் ஹீப் நம்ம யூஸ் பண்றதுனால ஹீப் வந்து இம்போர்ட் பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஜேன்ற 2 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஐயோடது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, ஸோ அதனால 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் ஜே பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ, ஸோ லென் ஆஃப் காஸ்ட் -1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீப் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் ரைட் 2 இது கொடுத்துக்க போறேன். ஸ்டார்டிங்ல 2தோட வேல்யூமே எம்டியா தான் இருக்க போகுது. ஸோ அதனால எம்டி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டோட்டல் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ டோட்டல்ல வந்து ஸ்டார்டிங்ல 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு செஷனும் நம்ம போக போக நம்ம டோட்டல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேன்றது நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்காது, கொஸ்டின்லயே வந்து கேன்ற இன்டீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அத்தனை டைம் தான் நம்ம வந்துட்டு லூப் பண்ண போறோம். ஸோ அந்த டைம் வரைக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால வைல் லூப் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா ஃபில் லெஃப்ட் ஹீப் ஃப்ரம் தி ஃப்ரண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹீப் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹீப் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடு தான் இது. லெஃப்ட் ஹீப் வந்து ஃபில் பண்றதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா while length of left is less than candidates and I less than or equal to j அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஹீப்ல வந்துட்டு புஷ் பண்ண போறோம். என்ன புஷ் பண்ண போறோம்னா லெஃப்டோடைய வேல்யூமே அண்ட் அதோடைய இண்டெக்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம புஷ் பண்ண போறோம். வந்துட்டு பாயிண்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ += 1 அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது புஷ் பண்ணிச்சா நெக்ஸ்ட் வந்து அது மூவ் ஆகும், நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு அது ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் ரைட்டும். ஸோ ரைட்டுக்கும் அதே மாதிரி புஷ் பண்ணிக்கிறேன். ரைட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா j -1, அதாவது லெஃப்ட்ல இருந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம், ரைட்ல இருந்து நம்ம அதை டிக்ரிமெண்ட் பண்ணணும்ல. சோ j -1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த சீப்பர் ஆஃப் 2 ஹீப், அதாவது இப்ப ரெண்டுமே நம்ம எடுத்துட்டோம். இதுல வந்து நம்ம சீப்பர், அதாவது மினிமமா என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்ல. சோ அதுக்காக அந்த லைன் கொடுத்துருக்கேன். இஃப் நாட் ரைட், அதாவது ரைட் இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு லெஃப்ட் போறோம். இன்கேஸ் ரைட் இருந்துச்சுன்னா ரைட் வச்சே ஒர்க் பண்ண போறோம். ஆர் லெஃப்ட், அதாவது இன்கேஸ் ரைட் லெஃப்ட் நம்ம ரெண்டுமே செக் பண்ண போறோம். எது லெஸ் தானா இருக்கு அப்படின்றத கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். கேஸ் வந்து லெஃப்ட் வந்து லெஸ் தானா இருந்துச்சு அப்படின்னா டோட்டலோட அந்த லெஃப்ட் வந்து நம்ம ஆட் பண்றோம். அப்படி இல்ல அப்படின்னா ரைட் சைடு வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ டோட்டல் += ஹிப் ஆஃப் ரைட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் முடிக்க கேவோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 1 ஐட்ரேஷன் வந்து கம்மியாகிட்டே வரணும்ல. ஸோ அதனால k -1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ப்ராசஸ் வந்து இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஒர்க்கரை வந்து ஹையர் பண்ணிட்டோம் அப்படின்றது அர்த்தம். லாஸ்ட்ல வந்து நம்ம டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ
இந்த கோட் வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கோட் எந்த ஒரு எரரும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிடுச்சு. நான் முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். சோ கோடுமே சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் ஆகிடுச்சு. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.